திருவண்ணாமலையில் 10 ரூபாய் குளிர்பானம் அருந்திய 6 வயது சிறுமி உடல்நலக்குறைவு ஏற்பட்டு உயிரிழந்த விவகாரம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்நிலையில் விவரங்களோடு செய்தியாளர் பார்வையில் வழங்குவதற்காக இணைந்திருக்கிறார் செய்தியாளர் விக்னேஷ் முத்து. அவரோடு பேசலாம். விக்னேஷ் முத்து, இந்த 6 வயது சிறுமி உயிரிழந்த நிலையில பெற்றோர் அந்த குளிர்பானம் தான் காரணம்னு புகார் தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்நிலையில உணவு பாதுகாப்புத்துறை என்னென்ன நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறாங்க? திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு கனிக்கிழப்பை பகுதியைச் சேர்ந்த ராஜ்குமார் மற்றும் ஜோதிலட்சுமி தம்பதியின் 6 வயது சிறுமி காவ்யாஸ்ரீ கடந்த சனிக்கிழமை அன்று வீட்டில் இருக்கக்கூடிய அந்த அருகே இருக்கக்கூடிய பெட்டிக்கடையில் 10 ரூபாய் குளிர்பானம் வாங்கி பருகி இருக்கிறார். அந்த குளிர்பானம் பருகிய சில மணி நேரங்களில் அந்த சிறுமிக்கு மயக்கம் ஏற்பட்டிருக்கிறது. அதாவது வாயிலிருந்து நுரை வந்திருக்கிறது. மூச்சு திணறலும் கடுமையாக ஏற்பட்டிருக்கிறது. இதையடுத்து அவருடைய உறவினர்கள் மற்றும் பெற்றோர்கள் அந்த சிறுமியை அருகே இருக்கக்கூடிய மருத்துவமனையில் சேர்த்து முதலுதவி சிகிச்சை என்பது அளிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனையில் அந்த சிறுமி அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை வழங்கப்பட்டு செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட போது மேல் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட போது சிறுமி சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார். இந்த சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏனென்றால் 10 ரூபாய் அந்த குளிர்பானம் வாங்கி பருகிய பிறகுதான் சிறுமி உயிரிழந்திருப்பதாக பெற்றோர்கள் கண்ணீர் மல்க ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து இதன் மீது முழுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கும் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கும் தங்களுடைய கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள். இதனை அடுத்து தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அந்த குளிர்பானங்கள் தயாரிக்கக்கூடிய ஆலைகள் மற்றும் பெட்டி கடைகளில் முழுமையான ஆய்வுகளை மேற்கொள்ள வேண்டும் என்று தமிழக உணவு பாதுகாப்புத்துறை ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இதையடுத்து தற்பொழுது கூட கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முக்கிய குளிர்பான தயாரிப்பு நிறுவனங்களில் சோதனை என்பது நடத்தப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு பகுதியிலும் இருக்கக்கூடிய அந்த பெட்டி கடைகளிலும் தீவிர சோதனைகளை மேற்கொள்ள நாங்கள் அதிகாரப்பூர்வமாக உத்தரவிட்டிருப்பதாக உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி சதீஷ் நம்மளுடைய நேரடியாக நாம் புதிய தலைமுடன் பேசிய பொழுது தெரிவித்திருக்கிறார். இந்த சோதனை என்பது இதுபோன்ற அந்த அசம்பாவித சம்பவங்கள் நடைபெறும் பொழுது மட்டுமே நடைபெறுவதாகவும் தமிழகம் முழுவதும் அவ்வப்பொழுதும் பெட்டி கடையில் விற்கக்கூடிய அந்த குளிர்பானங்கள் உள்ளிட்ட மற்ற உணவுப் பொருட்களின் தர நிர்ணயங்களை முழுமையாக சோதனை செய்ய வேண்டும். அப்படி சோதனை செய்தால் மட்டும்தான் இதுபோன்ற நிகழ்வுகள் நடைபெறாது என்ற ஒரு கோரிக்கையை சமூக ஆர்வலர்கள் தொடர்ச்சியாக தெரிவித்து வருகிறார்கள். ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது தொடர்ந்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் இதன் மீது தீவிரமாக தற்பொழுது கவனம் செலுத்தி வருகிறார்கள். ஒருவேளை அந்த லைசன்ஸ் எடுக்காமல் அதே போன்று காலாவதியான குளிர்பானங்கள் விற்றால் அந்த ஆலைகளை உடனடியாக சீல் செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருப்பதாகவும் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சிறுமி உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நிலையில் தமிழகம் முழுவதும் இன்றைய தினம் பெரும்பாலான இடங்களில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அந்த குளிர்பானங்கள் தயாரித்திருக்கக்கூடிய அந்த ஆலைகள் பெட்டிக்கடைகளில் தீவிர சோதனைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். கார்த்திகா, இனியும் இதுபோன்ற சம்பவங்கள் நிகழாம அரசு நடவடிக்கை எடுக்கும் நம்பலம். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி விக்னேஷ்.